அனைவருக்கும் வணக்கம். மடுத்திருப்பதிக்கு வருகின்ற மக்களுடைய வசதிகளை மேம்படுத்தும் வண்ணம், வசதிகள் என்று சொல்லுகின்ற பொழுது 2 வகையான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ளுகின்றோம். ஒன்று ஆன்மீக ஆயத்தங்கள், அடுத்தது மக்களுடைய அடிப்படை வசதிகள். இன்றைய நாளிலே மன்னார் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே திணைக்களங்களினுடைய தலைவர்கள் அல்லது பிரதிநிதிகள் ஒன்று கூடி கச்சேரியிலே முதலாவது ஆயத்த கூட்டம் நாங்கள் நடாத்தியிருந்தோம். மக்களுடைய இந்த அடிப்படை வசதிகளை எப்படி நாங்கள் அவர்களுக்கு வழங்கலாம், இது தொடர்பாக ஒரு நீண்ட கலந்துரையாடல் மிக சிறப்பாக இடம்பெற்றது. கடந்த ஜூலை மாத திருவிழாவிலே இடம்பெற்ற ஆயத்தங்கள் தொடர்பான ஒரு மீளாய்வும், அதைத் தொடர்ந்து எதிர்கொள்ள இருக்கின்ற இந்த ஆவணி திருவிழாவுக்குரிய ஆயத்தங்கள் தொடர்பாகவும் விரிவாக நாங்கள் கருத்துக்களை பரிமாறி தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. ஆகவே அந்த அடிப்படையிலேயே இந்த மடு திருப்பதிக்கு வருகின்ற மக்கள், இது தேசிய ரீதியிலே முக்கியத்துவம் பெற்ற ஒரு திருத்தலம். குறிப்பாக இந்த திருத்தலத்திற்குத்தான் இலங்கையிலே இருக்கக்கூடிய 2 தேசிய இனங்களை சார்ந்தவர்கள், தமிழர் சிங்களவர்கள் ஒன்று கூடி வருகின்ற ஒரு இடம். அவை இந்த நாட்டிலே ஒரு இன நல்லிணக்கத்தை, புரிந்துணர்வை, ஒற்றுமையை ஏற்படுத்துகின்ற ஒரு மத்திய ஸ்தலமாக இந்த மடத்திருப்பதி விளங்கி வருகின்றது. அது தொடர்ந்தும் அப்படியாகவே இருக்கும். அந்த அடிப்படையில் இந்த மடத்திருப்பதிக்கு வருகின்றவர்கள் குறிப்பாக இந்த மடுத்திருத்தலத்தினுடைய புனிதத்தன்மையை பேணுவதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று மன்னார் மறைமாவட்டம் சார்பாக நாங்கள் வேண்டுகோள் விடுக்கின்றோம். மடுத்திருப்பதியினுடைய ஒழுங்குகள் வழக்கமாக வருகின்ற யாத்திரிகர்களுக்கு தெரியும். அவற்றை நீங்கள் கடைப்பிடிப்பதன் மூலம் இந்த மடுத்திருப்பதியினுடைய புனிதத்துவத்தை நீங்கள் பேண வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். குறிப்பாக வெஸ்பர் ஆராதனைக்கு 14ஆம் தேதி மாலை ஆராதனைக்கு வருகின்றவர்கள் மடுத்திருப்பதியினுடைய போர்ட்டிகோ வளாகத்துக்குள்ளே தங்குவதற்கு இப்பொழுது நாங்கள் அனுமதிப்பதில்லை. சில காரணங்களுக்காக அடுத்த நாள் காலை திருவிழா திருப்பலி இருப்பதனாலே அந்த இடத்தை சுத்தமாக பேண வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை அதன் காரணமாக போர்ட்டிகோ வளாகத்துக்குள்ளே யாத்திரிகர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்பதை நாங்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்துகின்றோம். அவர்கள் தங்களுக்கு வசதியான இடங்களிலே தங்குவதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை மீண்டுமாக நாங்கள் எங்களுடைய மன்னார் அரசாங்க அதிபருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அவருடைய தலைமையிலே இந்த ஆயத்தங்கள் மிகச் சிறப்பாக இடம்பெற்றிருக்கின்றன. மன்னார் மறைமாவட்ட ஆயர் அதிவந்தனைக்குரிய அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வர முடியாத சூழ்நிலையிலே அவருடைய பிரதிநிதியாக அவர் சார்பாக நான் இதிலே கலந்து கொண்டு சிறப்பான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். இதிலே எங்களுக்கு ஒத்துழைத்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். மடு அன்னையினுடைய பரிந்துரையும் பாதுகாவலும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஆசித்து நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். மடு திருக்கோயிலின் ஆவணி மாத உற்சவம் 13, 14, 15ஆம் தேதிகளிலே நடைபெற இருக்கின்றது. இந்த உற்சவத்தின் போது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோன்று இக்கால பகுதி பாடசாலை விடுமுறை காலமாக இருப்பதன் காரணமாக பெருமளவான மக்கள் சிறுவர்களுடன் சேர்ந்து வருடந்தோறும் வருகின்றார்கள். எனவே வருகின்ற மக்களுக்கு வசதிகளை சகல வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மூலமாக அனைத்து திணைக்களங்களையும் உள்ளடக்கிய வகையிலே இன்றைய தினம் முதலாவது ஒழுங்கமைப்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பல்வேறுபட்ட விதமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அங்கே வருகின்ற மக்களுக்கு பாதுகாப்பு வசதியை பெற்றுக் கொடுத்தல், அதேபோன்று வருகின்ற மக்களுக்கு சுகாதார மற்றும் நலநோன்பு வசதிகளை பெற்றுக் கொடுக்கும் முகமாக உரிய திணைக்களங்களுடன் கலந்துரையாடி பல்வேறுபட்ட தீர்மானங்கள், விசேட தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதேபோன்று வருகின்ற பொதுமக்களுக்கு நியாயமான விலையிலே பொருட்களை பெற்றுக் கொடுப்பதற்கு ஏற்ற வகையிலே நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் பங்களிப்புடன் அத்தியாவசியமான பொருட்களுக்கு கட்டுப்பாட்டு விலை தீர்மானிக்கப்பட்டு அந்த விலையிலே பொருட்களை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று அங்கே வருகின்ற பொருட்கள்
நியாயமான நிறையில் வழங்குவதற்குரிய வகையிலே அதனை கண்காணிப்பதற்குரிய ஏற்பாடுகளும் விசேடமான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பாதுகாப்பினை பொறுத்தவரை 650 போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு மேலதிகமாக இராணுவம், கடற்படை, விமானப்படையினரின் பங்களிப்புடனும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இவ்வாறாக அத்துடன் வருகின்ற பொதுமக்களுக்கு விதமான இடையூறற்ற போக்குவரத்து சேவையினை வழங்கும் பொருட்டு தனியார் மற்றும் அரச போக்குவரத்து சேவையினர் 50க்கு 50 என்ற அடிப்படையிலே போக்குவரத்து சேவையினை வழங்குவார்கள். மக்களுக்கு நியாயமான கட்டணத்திலே சேவையினை வழங்கும் பொருட்டு பஸ்ஸுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று குறுந்தூர சேவையிலே ஈடுபடுகின்ற முச்சக்கர வண்டிகளுக்குரிய கட்டணங்களும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த கட்டணங்களுக்கு ஏற்ற வகையிலே பொருட்களை நியாயமான விலையிலே சேவைகளை வழங்குமாறு அனைத்து விநியோகத்தர்களையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் சட்டம் மற்றும் ஒழுங்கை நிலைநாட்டும் பொருட்டு 13ஆம் 14ஆம் 15 ஆகிய 3 தினங்களும் நீதிமன்ற நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. மட திருக்கோயிலேயே நீதிமன்றம் அமைக்கப்பட்டு அதனூடாக சட்டத்தை மீறுவோருக்கு எதிராக வழக்கு நடவடிக்கைகளும் உடனடியாகவே தாக்கல் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அத்துடன் அந்த பகுதி மட திருக்கோயில் பகுதி ஒரு புனித வலயமாக இருப்பதால் அந்த பகுதியிலே மதுபானம் பாவிப்பதற்கும் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மடு திருக்கோயில் புனித வளா பகுதியினுள்ளே மதுபானம் விநியோகித்தலோ மதுபானம் பாவிப்பதோ தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கும் சகல மக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டு இந்த அனைத்து வசதிகளும் சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாலே இந்த ஆவணி மாதம் நடைபெறுகின்ற இந்த திருக்கோள் உற்சவத்திலே அனைத்து அடியார்களையும் பங்கு பெற்றி மடு எண்ணெயின் அருளாசியினை பெற்று செல்லுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த விழாவில் நீங்கள் எதிர்கொண்ட சில பிரச்சனைகள் ப்ரோக்ராமிங் இருந்தால் அதையும் சொல்லலாம். மற்றது தற்போது இப்போ இனி நடக்க போகிற அரேஞ்ச்மெண்ட்கள் provide 2 weeks of service. One is the curative service through the temporary hospital and the curative service through the MOH and the team. So during the last festival in July, for the curative center we have not identified any issues from our side. The curative side, Dr. Kazim will elaborate if any. So no complaints or no issues from our side, but if you have any concern, you are more than welcome to raise so that we can correct it. Then for the August festival, as listed out here and as correctly pointed out by the Vicar General, we expect more people. So the capacity will be more from our side, right? So there will be a medical team deployed to the Madu Hospital 24 hours during this whole day, 10 days of festival, in addition of their usual team. So they will be there. So if any emergencies comes, they will provide medication. So just in case patients are critical, they will be transferred using ambulance. So we will park one ambulance there, another ambulance is there from the church side. So I think we can manage with that. So in case of any other emergency, we can call the nearby hospital ambulance also. We have ambulance at Pandi Village and we have a pickup vehicle in Kujupura, so they will also come and support. Also then usually during Madu festival, devotees just come and take medicine as OPD because they believe taking some sort of medicine is good in Madu to be healthy. So they just come, so we usually issue, so that facility is also there. Right? So that will be conducted as usual. Regarding 14th July also we did a Lama survey, the entomological survey. We didn't find these vectors or their
incidents in and around the Manu area, but as a precautions measure, we have done the fogging because chikungunya is also spreading in the country through the same method. So likewise, we will be doing fogging after. நாங்கள் எங்களை கொஞ்சம் வச்சுருக்கோம் போன திடீர்னு அந்த விஷயம் எடுத்தனால எனவே கொஞ்சம் நீங்கள் சொல்கிற சரி வழக்கமாக அதில் வந்து தங்குறது ரெஸ்டாரண்ட் வந்து அது தங்குறது இதை காலை பூசிங்க அப்படி நிற்பாங்க. நான் பாத சொன்ன மாதிரி நடைமுறையில் அதை சாப்பிட்ற இரவு சாப்பாடு பார்த்து திரும்பி வீசுறது சில யூரினேட் இந்த பிரச்சனைகள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் எங்களுக்கு எல்லாரும் இணைந்து செயல்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய கூட்டாயாருடைய பரிந்துரையின் ஆசிரியரும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பங்களுக்கும் நிச்சயமாக நிறைவாக கிடைக்கும். இந்த ஆவணி திருவிழாவுக்கும் நல்ல முறையில் எல்லோரும் அதே விதத்தில் ஒத்துழைத்து நாங்கள் செயல்படுகின்ற போது இன்னும் முழுமையாக இந்த பக்தருடைய வசதிகளை நாங்கள் செய்ய முடியும். இப்போ நம்ம ஒரே பிரச்சனை வந்ததாவது முதலாம் தேதி இரவு கோயில் வளாகத்துக்குள்ள படுத்திருந்த மக்களை அவர்களை படுக்க வேணாம் சொல்லி வெளியேற்றின போது அவர்கள் கொஞ்சம் முரண்டு பண்ணார்கள். பிரச்சனை வந்தது. அப்போ அந்த நேரத்தில் அது நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒன்று ஏனென்றால் அடுத்த நாள் திருவிழா வேளையில் அதுக்குள்ள மிகவும் அவர்கள் இரவு பாதிக்கிறது நிகழ்ச்சியாக இருக்கிறது. மக்கள் வந்து திருப்பதிக்கு இருக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கிறது. உதாரணம் சொல்லப்போனால் பம்பஸோ மற்ற இதெல்லாம் அதுலேயே போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த கால வேதனையை நாங்கள் துப்புரவு செய்ய முடியாது. அதனால் அதுக்காகத்தான் நாங்கள் அதை இது பண்ணுறோம். 12 மணி நான் போய் கேட்டில் ஆர்மி போலீஸ் எல்லாம் இருந்தது. அந்த நேரத்தில் அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதப்பட்டு ஒரு கொஞ்சம் இடம் உள்ளப்பட்டு நான் தங்குங்க ஒரு பக்கத்தில் தங்குங்கன்னு சொல்லி அனுமதிச்சுன்னா ஆனால் இந்த ஆகஸ்ட்டுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். என்றால் அதுதான் ஒரு இடம் அவர்களுடைய கடவுளுக்குரிய திட்டமிட்ட செயல்கள் அங்கே நடைபெறுகிறது. Bigger feast than the July feast because during the August feast we have a school days, office days, so we have to make the arrangements accordingly. When we think of the arrangements at Madu Shrine, there are two types of arrangements generally we are supposed to do. One is the spiritual arrangements, the other one is the basic arrangements. Regarding spiritual arrangements, of course, that the church, the Diocese of Mannar, under the leadership of Bishop and the direct administration of the administrator, we will do our level best to cater the spiritual needs of the people. Whereas other basic arrangements regarding, as we are going to discuss things, security matters, water supply, electricity, transport, other things are very, very important for the people. So that is the reason that we are here. We are grateful to you for your presence at this moment. And we are also thankful to our government agent. He is a very efficient leader. Every time the way he conducts the meetings, we really appreciate. He is really having a concern over the Madu Shrine. And also we are thankful to you all for your real concern for the Madu Shrine. And we will get together and discuss right now and what we can do for our train service மாறாக இருக்கிறது. அதே நீங்கள் இந்த சர்வீஸின் படி என்னிடத்தில் முதலாம் நோவனியிலிருந்து பிரைவேட் ஓடும் என்று சொன்னால் ஒரு உதவி செய்யலாம். இவங்க முதலாம் நோவனிக்கு வராமல் பிஎஸ்எல் திருநாளைக்கு வந்து தான் ஓடுவாங்கன்னு சொன்னால் இவங்க சான்சஸ்